பாருங்க, குதிரையில ராஜா போயிட்டே இருந்தானா. ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துருந்தான். ராஜாவுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செப்பு காசு அப்படி தூக்கி போட்டான். அவன் கேட்ச் பிடிக்கிறத விட்டுட்டான். அது சாக்கடையில் விழுந்துருச்சு. ராஜா கவலையாயிடுச்சு. திரும்பி போட, குதிரையை திரும்பி கொண்டு போடானா. திரும்பி போனால் அவன் சாக்கடையில் கையை போட்டு அந்த செப்பு காசை தேடிட்டு இருக்கான். தேடாத தேடாத, இந்தா வெள்ளிக்காசை வச்சுக்கோணும். வெள்ளிக்காசை இந்த கையில் வாங்கிக்கிட்டு மறுபடியும் அந்த செப்பு காசையே சாக்கடையில் தேடுறான். ராஜா சொன்னார், நான் நிறுத்த சொன்னேனே, உனக்கு இது பத்தலையா? இந்தா ஒரு தங்க காசுன்னார். தங்க காசையும் வாங்கிக்கிட்டு அந்த பிச்சைக்காரன் அதிலேயே கை போட்டு தேடிட்டு இருந்தான். ராஜா எப்போடா நீ அதை நிறுத்துவ? இல்லை இல்லை இருங்க வரேன் ஒரு நிமிஷம். ராஜா பேசிட்டு இருக்கான், இவன் சாக்கடையில் தேடிட்டு இருக்கான். சரி வா, உன்னை நான் ராஜா ஆக்குறேன். அப்படின்னா என் பாதி ராஜ்யம் கொடுத்துட்றேன், அதில் இந்த சாக்கடை பகுதி வருமான்னு நானா.